லோட் ஆயிக்கணும் சார். கடைசியாக நாங்க கடைசி பகுதியாக, அதாவது எங்கள் எழுத்துக்கள் உச்சரிப்புல கடைசி பகுதி வார்டு சவுண்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆஹ் பிஸ்மில்லா ஓண்ட ஓதும் பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فال فالمع فالمعيرات صبحا. பிள்ளை சரியா பார்க்கணும். فال فالم فالمع فالمعيرات صبحا. சுப அல்ல, சுபு. சுபு, சுபா, சுப, சுப என்று வரக்கூடாது. வாக்கு சுக்குன்னு வச்சா இபு, இபு என்ற அந்த சவுண்ட் தான் இருக்கணும். فالمغيرات صبحا. فالمغيرات صبحا. திருப்பி வருங்க. فالمغيرات صبحا. ம், ரெண்டாவது. لا تسمع فيها لاغية. بلد. لا تسمع فيها لاغية. لا عيا إلا لا ضية. لا ضية. வாட சவுண்ட் எடுக்கும். لا تسمع فيها لاغية. இதில் நீங்கள் எந்த வசனங்களை ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் ஒரு 2 மினிட்ஸில் கேட்பேன். பாருங்க, உங்கள்கிட்ட சரியாக ப்ராக்டிஸ் பார்த்துக்குவோம். وال والليل إذا يغشى. س س والليل إذا يغشى. أمام أم استع- استع- أم- من استع- وأما وأم وأم يعي وأم وأم
مع Hai, tadi ini apa ya? Bang. Oh, mistake orang. تسلينا سر Mistake வரப்படாது. أن أن را أره أره استعنا பாத்தீங்களா நான் டைம் தந்தும் நீங்க ரெடியா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் போக மாட்டேங்குது. யோசிக்கல எப்படி வரும்னு சொல்லி பிழை வருது. ஃப்ளோ ட்ராக்ல ப்ராக்டிஸ் பண்றதுல இன்னும் பிரச்சனை இல்லை. எழுத்துக்கள் படிச்சு முடிஞ்சாலும் நீங்க அதுல இன்னும் சிக்கிறீங்க பாத்தீங்களா. உங்க சைட்ல இருந்து அதுக்கான ட்ரை பண்றது கொஞ்சம் போதாது, இன்னும் கொஞ்சம் கூட்டணும். திருப்பி ட்ரை பண்ணுங்க. நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. இப்ப நான் இது ப்ரோ அதுல இன்வால்வ் ஆக மாட்டேன். ஃபுல்லா நீங்க தான் இன்வால்வ் ஆகணுமா? இப்ப நான் சொல்லி தந்தால் அடுத்த செகண்ட் அது அடுத்ததுக்கு நான் பேசிடுவோம். அப்படி இல்லை, இப்ப நீங்களாகவே சரியாகும் வரைக்கும் அதுல யோசனையோட கொஞ்சம் பாருங்க. أراه استغنى எப்படி சவுண்ட் ஆகுதுங்க ராங் போகுது. அப்பதான் மிஸ்டேக் சரியா வரும். أراه أراه استغنى ரெண்டு இடத்துலயும் பிழை வருது, ரெண்டு استعنى சொல் பிழை. இதுக்குள்ளேயும் ஒரு பிழை இருக்குது, இதுலயும் ஒரு பிழை இருக்குது. அதாவது இப்ப நான் படிக்கிற எழுத்துலயும் ஒரு பிழை இருக்குது, அதுக்கு முன்னுக்குள்ள சொல்லலையும் ஒரு பிழை இருக்குது. பாப்பேன். أراه أر- أراه استعنى இல்ல நல்லா நல்லா பாருங்க. எந்த சொல்லுல பிழைன்னு சொல்லி தந்தீங்க. அப்ப அந்த சொற்களை கொஞ்சம் சரியா பாருங்க. இன்னொரு பாசல சொன்னா இதுக்குள்ள பிழைக்குது. இங்கால வந்து இதுக்குள்ள பிழைக்குது. ம். ஆ. أره أره استعنى இப்ப நீங்க பிழையை கூட்டுறீங்க, நீங்க இதுக்குள்ளேயும் பிழை விட்றீங்க. இப்ப அது சரியா உங்களோட அலிப்லயோ நூன்லயோ ராலையோ பிழை இல்லை. நிறைய விளங்கிக்கணும். அலிப்ல இந்த நூன்ல பிழை பிழைக்குது. இந்த ராவும் இந்த அலிவும் சம்மந்தப்படுறதுல தான் விளங்குதா. இங்கால பிழை வர்றது இந்த தேயும் இந்த கொயினும் சம்மந்தப்படுறதுல துறவப்படுறதுல. இங்கதான் நீங்க நீங்க ட்ரை பண்ணணும் பிரதர். வளமையா வாரது போல வந்து நான் போய் நீங்க பிழை விடு நான் ஓய் தந்துட்டு விட்டா அது திருப்பி நீங்க பிழை விட்றீங்க. ட்ரை பண்ணி பாருங்க என்ன பிழைன்னு சொல்லி. அலிப்லாம் பெரிய பிழைக்கு. ம். உங்களுக்கு இன்னும் சொல்லண்டா أره இந்த அலிப்ல பிழை, இந்த அகைன்ல பிழை. أره أره استعنى சரி. இப்ப ஒரு கேள்வி கேட்பேன். சுகூன் சத்து வந்தா எப்படி உச்சரிக்கிறது? முதலாவது எழுத்துக்கு சுகூன், அடுத்த எழுத்துக்கு சத்து வந்தீங்க. இப்ப என்ன செய்யணும்? அது என்ன தெரியும்? அது ராவோட சேர்த்து ஓதணும் சார். ஆ, மற நூனை இந்த நூனை மறைச்சு ஓதணும். இன்னும் மறைச்சு ஓதணுமா? ஓ சார். மறைச்சி யாரும் சொல்லி அப்படி மறைச்சேல அப்படி
நான் இந்த விஷயம் படிப்பிக்கிறோம். ஒரு இடத்துல ஓதி கொண்டு போற இடம் இல்ல. முதலாவது எழுத்துக்கு சுக்கூனும் அதை தொடர்ந்து வார எழுத்துக்கு ஷத்தும் இருந்தா நான் எப்படி ஓதணும்? ரெண்டாவது, அப்படி ஓதுறதுக்கான காரணம் இல்லை. ஒரு காரணம் உண்டிக்கும். ம். எங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் அப்படி ஓதையில் கேட்டா அப்படி ஓதையில குர்ஆன்ல சில ரூல்ஸ் இருக்கிற ரூல்ஸ் சொல்றதுக்கு அப்பால் இது ரூல்ஸ் அல்ல. இது ஒரு சயின்டிபிக்கல் தியரி மாதிரி தான். ஞாபகம் இல்லைனா ஹை நான் சொல்லித்தரேன் பாருங்க. அது என்றால் உண்மையில ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு சுக்கூன், அடுத்த லெட்டருக்கு ஷத் வருது. சரியா? சுக்கூனுங்கிறது இது ஒரு சிங்கிள் லெட்டர் தான். ஒரு சிங்கிள் அடையாளம், ஒரு தனியான ஒரு அடையாளம் தான் சுக்கூன். ஆனா ஷத்துங்கிறது அப்படி அல்ல. ஷத்துங்கிறது டபுள் அடையாளங்களை உண்டாக கொண்டது. பாருங்க, இந்த ராக்கு மேல இருக்கிறது ஷத்தும் நீக்குது, ஃபத்ஹாவும் நீக்குது. அப்ப இது அர்த்தம் என்ன? முதலாவது ஒரு ராவை போட்டு அந்த ராக்கு ஒரு சுக்கூன், பக்கத்துல இன்னும் ஒரு ரா வருது, அந்த ராக்கு மேல ஃபத்ஹத்துன். இது ரெண்டையும் சேர்த்து தான் நாங்க குர்ஆன்ல காண்றோம். மிக இலகுவாக சின்னதாக வசனங்கள்ல ஆக்கி இப்படி எல்லாத்தையும் டபுள் டபுள் எழுத போனா பெரிய ஒரு குர்ஆன் ஒன்று தேவைப்படும். எனவே இதை சுருக்கித்தான் ஷத்தும் ஃபத்ஹாவும் குர்ஆன்ல போடப்படுது. ஆனா அந்த இடத்துல அப்படி அல்ல. ஒரு சுக்கூன் தான். நூனுக்கு மேல உண்டு தான். ஒரு நூன் தான். ஆகவே இதுல அடிப்படையில பார்க்கிற நேரம் எங்களுக்கு விளங்குது, நூனை விட ஷத்து கொஞ்சம் ஹெவி கூட, சக்தி கூட, பலம் கூட. இதனால என்ன நடக்குது என்றால், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நூனுக்கு வருகின்ற அந்த சுக்கூனுடைய அடையாளத்தை ஷத்து என்ன செய்யுது? முழுமையாக இல்லாமலாக்கி போடுது. இந்த இடத்துல ஹெவியான லெட்டர்னு சொல்றது ஷத்து. இந்த ஷத்துக்குரிய பலமான சக்தி மிக்க இந்த இந்த இவருக்கு தான் முழு பவரையும் நாம் கொடுத்து ஓதுவோம். அப்ப இந்த இவர் என்ன செய்வார்? ஒட்டோவாக இல்லாமல் போயிடுவார். இந்த அலிஃப் போயிட்டு இந்த ராவோட சேரும். காரணம் என்ன? இதான் காரணம். ரீசன் இதான். நாங்க இது அர்த்தம் எழுத்த நாங்க வெட்டி போட்டு குர்ஆனை இல்லாமக்கி இல்லாத ஒன்று எடுத்து ஓதுறோமா? குர்ஆன் எழுத்து ஒன்றை விட்டு போட்டு ஓதுறோமான்னு கேட்டால் இல்ல. சரியா? ஷத்துங்கிறது தகைய ஒரு பவரை கொண்டவர். இந்த இடத்துல மட்டுமில்ல, நிறைய இடத்துல வரும். ரெண்டு காப் வரும். முதலாவது காப் பெரிய காப் கொண்டு வரும். அது பக்கத்துல சின்ன காப் கொண்டு வரும். நீங்க தேடி பார்க்கலாம் குர்ஆன். முதலாவது காப்புக்கு சுக்கூன் நீக்கும், அடுத்த காப்புக்கு மேல ஷத்தீக்கும். இப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒட்டோவா இவர் பெரிய காப் தான். இவர் பெரிய ஆள் தான். பெரிய ஹெவியா தட்டுக்குமா வானத்தை நோக்கி ஓத வேண்டிய காப் தான். இருந்தாலும் இந்த ஷத்து என்ன செய்யும்? அவர்கிட்ட இருந்து முழு பவரையும் இந்த எழுத்துக்கு வாங்கி எடுத்துடும். அப்ப அவரை விட்டு போட்டு பேசிடுவார். இந்த காப்பு விடுபட்டு சின்ன காப்பை நாங்க உச்சரிச்சுட்டு போக வேண்டி வரும். இன்னும் சில இடங்கள்ல சின்னத்தே வரும். சின்னத்தைக்கு மேல சுக்கு உணிக்கும். அதுக்கு பக்கத்துல பெரிய தா வரும். அந்த பெரிய தா ஷத்தோட வருவார். இந்த இடத்துல நாங்க பெரிய தாவை எடுக்கணும். உண்மையில இந்த விஷயத்தை விளங்கணுமெண்டா நீங்க குர்ஆனை நல்லா தேடி பார்த்து இந்த ரெண்டு உதாரணத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் மறக்காது அல்லது மறந்துடும். இல்லாட்டி நான் திருப்பி இன்னொரு இடத்துல இந்த மாதிரி சத்தும் சுக்கூனும் வருகின்ற இன்னும் ஒரு இடம் ஒன்றுலாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு திருப்பி இதை விளங்கப்படுத்த வேண்டிதான் வரும். ஏன்னா இது பாடமாக்குற விஷயம் இல்லை. அது இது அவசரமா எங்கிட்ட இருந்து மறக்கிறது. அங்க பிஸியில உள்ள ஆக்கள், ஷெடியூல்ல ஓடுற ஆக்கள் அப்படி இப்படி தலையிலும் மறந்து போயிடும். நான் கொஞ்சம் அதை டச்சா இருந்தேன்டா இதுல மறக்காது. அதான் நினைக்கிற விஷயம். கொஞ்சம் பார்க்கணும். திருப்பி விளங்கின விஷயம் என்னன்னு சொல்லி ஓ சார். என்ன ப்ராப்ளம் விளங்குதா? சத்துக்கும் சுக்கூனுக்கும் உள்ள விஷயம். ஓ சார். பொதுவாக திருப்பி الرهو الرهو استعنا. உங்களோட சவுண்ட் என்ன பத்திலே? الرهو استعنا. உம் இப்பயும் இந்த அலிஃபுக்கு மேல என்ன இருக்குது?
அலிஃபுக்கு மேல என்ன அடையாளம்? என்னது ஃபதஹத்துன்? இது என்னது? ஃபத்தா இருக்கு சார். விலங்குல உங்களோட சவுண்ட்ல பிரச்சனை போல, சவுண்ட் கவரேஜ் இல்ல போல. ஃபத்தா பெரிய அலிஃப் இருக்கு சார். நீ பேசுறது தூரத்துல இருந்து பேசுற மாதிரி வராது. தூரத்துல இருந்து கொஞ்சம் லீவ் ஆகி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். இப்போதும் பெஸ்ட் பாபு. அர்ரஹு அர்ர அர்ரஹுஸ்தஅன. இந்த அலிஃபுக்கு மேல என்ன அடையாளம் இருக்குது? பார்க்க முடியாது. அலிஃபுக்கு மேல பெரிய பெரிய கடா சரி அலிஃப்னு ஹேயா? சொல்லுவாங்க சார். ஆ, இல்ல. பாத்தீங்களா அடையாளத்தை பேர்லாம் மறந்து போயிட்டு. இதுல பேர் என்ன? ம், மறந்து டபியா? பெரிய பெரிய அலிஃப் சார். பெரிய அலிஃபா? ஆஹா. பெரிய அலிஃப் இல்ல சார். அத 2 அறக்கத்துக்கு நீட்டணுங்கிறது தெரியும். ஆனா அது பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்ல சார். நீட்டணும் என்று தெரிஞ்சா நீட்டிங்க இல்லையே. அதானே பிரச்சனை. பேர் கேட்கறதுக்கு காரணம் நீட்டுறது. அது நீட்டுறது எப்படி? அர்ராஹு அர்ராஹு நீட்டுறது எப்படி நீட்டணும்? அந்த அலிஃப மட்டும் 2 அறக்கத்து நீட்டணும் சார். அலிஃப் நீட்டணும். அலிஃப்ல அர்ரஹு சவுண்ட் என்ன? ஆ இல்ல அர்ரஹ அ. பாத்தீங்க? அர்ர அ. அர்ரஹ. எஸ். நீ இது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செலவழிச்சிட்டீங்க அந்த எழுத்து உச்சரிக்கிறதுக்கு. பட் ஏர்ட சவுண்ட் இது வரைக்கும் வரல. இப்ப நான் சொல்லி தர போய் தான் வந்துச்சு. இதுதான் ப்ராப்ளம். அலிஃப் நாங்க முதலாவது படிச்ச எழுத்து. நாங்க இப்ப இருக்கிறோம் கடைசியா படிக்கிற எழுத்து. ஆனாலும் அலிஃப் த சவுண்ட் வருது இல்லைங்கிறத நீங்க இன்னும் உங்களுக்கு உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க. அதான் நீங்க இப்ப ரெக்கார்டு பாருங்க. எப்ப நீங்க ஏர்ட சவுண்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி கட்டாயம் ரெக்கார்டு பாருங்க. இந்த இந்த முதலாவது வசனத்துல அர்ராஹு அர்ரா 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 அர்ரான்னு தான் நீங்க ட்ரை பண்ணீங்களே ஒழிய அதுல அலிஃப் வந்துக்குது. அது ஏர்டு பிராக்டிஸ் பண்ணி பழகணும். இப்படிதான் நாங்க பழகிக்கிறோம். அதுல சவுண்ட் எடுக்கணும். ஏர்டு பிராக்டிஸ் பண்ணணும் என்ன அந்த ஐடியா வரது இல்லை. இதுதான் நான் சொன்ன விஷயம். பிராக்டிஸ் இருந்தா தான் வரும். சரிங்களா? புதிய புதிய வசனங்களை பிராக்டிஸ் பண்ணுவோம். இன்றைக்கு உள்ள இதே வசனத்தை தெரியுங்க. இப்படித்தான் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்கை பசந்தா அழகா செய்வாங்க. அழகாண்டு சொன்னா அவங்க பேசிட்டு இப்ப நீங்க இதை 10 15 முறை நீங்க ஓதி பார்க்க நேரம் மூளை இது ஒட்டோ ஃப்ளோ வந்துடும். ஆனா இன்னொரு புதிய வசனத்துக்கு போனா திருப்பி அங்க நாங்க திக்கி கொண்டு முங்கி கொண்டு
கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் என்றால் அது எங்களுக்கு பார்க்கறதுக்கு புதிய வசனமாயிருக்கும். அப்படி அல்ல. எந்த ஒரு வசனத்தை பார்த்தாலும் அது அலிஃப்லேருந்து யா வரைக்கும் மிக்கிற ஏதோ ஒரு எழுத்துல தான் வருது. அந்த ஒரு மனோநிலையோட நாங்க புதிய புதிய வசனங்கள பிராக்டி பிராக்டிஸ் பண்ணி பழகணும். எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியுமே இப்ப. ஒயின் என்ற பாடத்தோட உங்களோட உச்சரிப்பு எழுத்துக்கள் முடியுது. இதுக்கு பின்னால் நான் உங்களுக்கு தரப்போற வேலை என்னன்னு தெரியுமா? இந்த உங்களோட இந்த ஸ்ட்ரகிள் இல்லாம ஆகுறதுக்கு, நீங்க டெய்லி எனக்கு 5 வசனம் அனுப்பி கொண்டே இருக்கணும். புதிய புதிய வசனங்கள் ஆகி இன்றைக்கு அனுப்புறோம் சார், நாளைக்கு அனுப்ப இயலாது. நாளைக்கு அனுப்புறது நாளடைவு அனுப்ப இயலாது. நாளடைவு அனுப்புறது அடுத்த நாள் அனுப்ப இயலாது. ஒரு நாள் ஒரு நாள் அனுப்புறது வசனத்தை அடுத்த நாள் திருப்பி அனுப்பவே இயலாது. புதிய புதிய வசனங்கள் 5 5 வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்ப வரைக்கும்? உங்களோட இந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஆகின்ற வரைக்கும் நீங்க அந்த ஒர்க்க செய்யத்தான் வேணும். நாங்க சில பேருக்கு குடுத்திக்கிறோம். மேடம் அவங்க இந்த ஸ்ட்ரகிள் அடிப்படையில் இல்லாமல் போகலன்னா அந்த ஒர்க் நாங்க செய்வார். 5 வசனம் போக போக 7 வசனங்களாக, 10 வசனங்களாக அப்படி கூடுவோம். ஜஸ்ட்டுக்கு நாங்க ஒரு 5 வெர்சஸ் 5 சென்டென்ஸ், 5 வெர்சஸ் எங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாம பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த ஒர்க்க நீங்க செய்யணும். அதான் இது உங்களோட ஒர்க். நீங்க கிளாஸ்ல படிங்க, வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆனா ஹோம் ஒர்க் உங்களுக்கு கன்டினியூஸியா ஒரு ரெகுலரா இருக்கும் உங்கள்ட்ட. எப்பயும் நீங்க அனுப்பணும். இப்ப இன்னைக்கும் நீங்க இப்ப இதுக்கு 5 வசனம் அனுப்பணும். நாளைக்கும் 5 வசனம் வேறயா அனுப்பணும். அலிஃப்லேருந்து யா வரைக்கும் படிச்ச எழுத்துக்கள் எதுலயும் பிழை வரையலாது. எல்லாம் படிச்சாச்சு. அதான் எனக்கு முக்கியமான விஷயம். விளங்குதா பிரதர் சொன்னது? அப்ப உங்களுக்கு ஓ சார். உங்களுக்கு எனக்கு அனுப்பணும்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணி பண்றது. டைம் எப்படியும் ஒதுக்கவாகுற, ம். எடுக்கவாகுற. ரைட். அப்ப இதுல இருந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஒர்க் இன்ஷா அல்லாஹ் டெய்லி தொடரும். விளங்குதா நன்றி. ஓ இன்ஷா அல்லாஹ் சார். ஓகே. நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும்.